வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எதிர்பார்ப்பே இல்லாம ரொம்ப சந்தோஷமா 9 மணி போல படத்துக்கு போனோம். படம் ஒன்லைன் என்னன்னா, இப்போ அஜித் ஜெயில இருக்காரு. ஜெயில இருந்து அப்படியே கதையை கொண்டு போறாங்க. எதனால அவர் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா, அவர் ஒரு ரவுடியாக இருந்திருக்காரு, ஒரு தெருப்போய்க்காக வாழ்ந்து வந்திருக்காரு கொஞ்ச நாளா. அவர் ஃபேமிலியோட சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக திரிஷா அண்ணியோட பேச்சை கேட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போய் அவரோட 14 வருஷ தண்டனை முடிச்சுட்டு பேக் டு ஹோம் அப்படின்னு வர்றதுக்காக ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிற நேரத்துல அவரு பையனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அஜித் குமார் அவர்கள் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கதை. இந்த கதை ஒரு நல்ல கதை அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா அப்படி கிடையாது. ஏன் பண்ணிட்டாரு. சரி, இந்த படத்தோட நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு எனக்கு பட்டது என்னன்னா, சினிமோட்டோகிராஃபி மிகவும் அருமையாக இருந்தது. அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்க சில சீன்கள் அதில் இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பர், வி குட், தம்ஸ் அப், என்னன்னா சொல்லிக்கலாம். சினிமோட்டோகிராஃபருக்கு எடிட்டர் அவருக்கு கன்னத்தில் போய் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ரீமேக்ஸில் வந்த கட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் குரூ ஒரு 15 பேர் இருக்காங்க படத்துல, அஜித் குமாரை தவிர. ஏன் அப்படி இவ்வளவு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. அவ்வளவு பேர் இருக்காங்க. த்ரிஷா தெரியும், அர்ஜுன் தாஸ் தெரியும், சுனில் வந்திருக்காரு, தெலுங்கு ஆக்டரு, கொஞ்சம் அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜாக்கி ஷ்ரஃப் என் தலைவன், அவனெல்லாம் என்னன்னா பண்ணலாம், படத்துல ஒண்ணுமே பண்ணல. அடுத்து யாரோ இருக்கான், சஞ்சாஜி சிந்து அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவரும் நல்லா ஆக்டர் தான், அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யோகி பாபு ஒரே ஒரு சீன் வராப்புல, ஏன் வராரு, எதுக்கு வராரு தெரில, அவரு தெரில, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிரபு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரபு நல்ல மனிதர், மீன் குழம்புலாம் செஞ்சு கொண்டு வருவாரு, அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தினு ஆனந்த் ஹிந்தி ஆக்டரு, அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கிங்ஸ்லி, அவர் நகைச்சுவை நடிகர்னு சொல்றாங்க, நகைச்சுவை வரல, தேடிக்கிட்டு இருக்கேன் அவர் வர சீன்லாம். பிரசன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரசன்னாலாம் நல்ல மனுஷன், அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன் இதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸ், எதனால இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்து ஃபைட் சீன்ஸ், கொரியோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சது ஒரு 6-7 ஃபைட்டில் செகண்ட் ஃபைட்டோ தேர்ட் ஃபைட்டோ பாரில் வரும், அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அது மனதுக்கு நிறைவாகவும் 130 ரூபாய்க்கு சரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஜிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். இந்த மதராசப்பட்டினம் நல்லா போடுமா, எதுக்கு ஏன்னா தெரில. ஏன்னா அஜித் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீனா, அதில் வத்தி குச்சி பத்திக்காத, அமர்கலம், அட்டகாசம், வாலி, அப்புறமேட்டு பில்லா, அந்த 2010-11க்கு முன்னாடி இருக்க எல்லா அஜித் குமார் படத்துலையும் ஆல்பமே ஹிட்டா இருக்கும். அது இந்த ஓப்பனிங் சாங்னா இந்த ரஜினிக்கு வர மாதிரி ஈக்குவலா இருக்கும், அஜித்துக்கும் சரி விஜய்க்கும் சரி. ஆனா இப்போ அது மாதிரிலாம் பாக்குறதே இல்லை. இன்னும் மட்டியா இருக்கு, மட்டி மட்டி மலுமட்டி அது மாதிரி இருக்கு. ஏன்னா சரக்கு இருக்கு, அதனாலதான் கேட்கிறோம். ஜிவி கிட்ட செம்ம டேலண்ட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா லாஸ்டா ஜிவி ஆல்பத்துல எது ஹிட்னு பாத்தீங்கன்னா அமரன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்பம் ஹிட்னா தெரியல, ஒரு 5-6 மூவி இயர்லி கொடுக்குறாரு. பட் ஆனா இந்த படத்துல எனக்கு எதுவும் ஒர்க் ஆகல. ஜிவி நல்ல மியூசிக் டைரக்டர் தான், எனக்கு தெரியும். கிரீடமும் அவர் தான் போட்டிருப்பாரு அஜித் படத்துக்கு. அதுல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். பர்டிகுலரா ரொமான்டிக் சாங், இந்த படத்துல ரொமான்டிக் சாங் இல்ல ஆக்சுவலா. நல்ல வேலை. ஏன் அப்படின்னா இந்த படத்துல நிறைய ரீமேக் சாங் இருக்கு. ரீமேக் சாங் எல்லாமே ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஆனா அவரோட பாட்டு அவரோட சைட்ல எதுவும் கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட்டா இல்ல, ஃபுல்லா எஃபர்ட்டா சொல்ல. அதான் நான் சாங்ஸுக்கும் சொல்றேன். இப்போ நீங்க அஜித் படம் கடைசியா ஒரு 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆலுமா டோலுமா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் துணிவுல உங்களுக்கு பாட்டு ஞாபகம் இருக்குமா, இல்ல விவேகத்துல பாட்டு நல்லா இருக்குமா, இல்ல விடாமுயற்சியிலுமே சரி, அதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு யோசிச்சா ஒரு 10 பாட்டு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த பாட்டு அந்த 10 பாட்டுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் டஃப் ஆயிட்டு கொடுக்கணும், அந்த அளவுக்கு அது இருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதுதான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் ரெஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா படத்துல ஒரு 100ல இருந்து ஒரு 200 ரெஃபரன்ஸ். அது ரெஃபரன்ஸ், இதுக்கு ரெஃபரன்ஸ், இதுக்கு ரெஃபரன்ஸ். இப்போ அஜித் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மோடி வருகிறார், மோடி பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த விவேக் ஓபராய் சொல்லுவாங்கல்ல, அவன் உட்கார மாட்டான், உட்கார்ந்தா நிக்க மாட்டான், படுத்தா தூங்க மாட்டான்,
அவனுக்கு வந்து கண்ணு எரியுது அப்படின்னு ஹீரோக்கு வந்து குத்திட்டே இருப்பாங்கல்ல, அவ்வளோ ஏன் ஹைப்பு அப்படின்னு எனக்கு தெரில. அதே தான் ஒவ்வொரு ரெஃபரன்ஸும். ஏன்னா த்ரிஷா சைட்லேருந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. சுனில் வந்து நீங்கள் வந்து டிராகன் எனக்கு டிராகன் படமே பிடிக்காது. ரெட் டிராகனோடனே தக்காளி அது வரை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரியான எரிச்சல். டிராகன் என்ன டிராகனு எனக்கு இன்னும் புரியல. சரி அதுவும் ரெஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எந்த படம் சொல்றது, ஜான்விக் எடுத்துக்கோமே. ஜான்விக்ல வந்து அவனை பற்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அவன் வந்து அடுத்த சீனை கன்வின்ஸ் பண்ணிடுவான். சரி இவன் இதுக்கேற்ற ஆள் தான் போல இவன் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி கன்விக்ஷனாக எதுவும் இல்லை. நீ ஹைப்பு கொடுக்கலாம், ஹைப்பு கொடுத்தீங்கன்னா அதோட கன்விக்ஷன் சீனு இல்லை கன்விக்ஷன் ஷார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது சொல்லாமே, வேற எந்த படம் இருக்கு ரொம்ப ஹைப் ஏற்றுன சீனு? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸு. வேற ஏதாவது படம் இருக்கா எஸ்கே இந்த மாதிரி ஹைப்பு கொடுத்து தான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி? இல்லை நம்ம ஊரில் வேணா இது இந்த ரஜினி படம் ஏதாவது சொல்லுவாங்க, படையப்பா பாஷா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போ பாஷா படத்தில் வந்து ஏதாவது இருக்குன்னா அவன் அடி வாங்கிட்டே இருப்பான். அடுத்த சீனில் பார்த்தா என்ன வந்து கட்டி வச்சு அடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒன்று நீங்கள் வந்து இப்படி காமிச்சிட்டா அப்புறம் அப்படி காமிக்கணும். நீங்கள் ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டீங்க, ஆனால் ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் சீன் இல்லைன்னா ஒர்க் ஆகாதுல்ல. அதை தான் சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் அவ்வளோ தேவையில்லை. தயவு செய்து வந்து விஜய் ரெஃபரன்ஸ், அஜித் ரெஃபரன்ஸு, அப்புறம் ரஜினி ரெஃபரன்ஸு, இங்கிருந்து அங்கே ரெஃபரன்ஸ், அங்கேருந்து இங்கே ரெஃபரன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரியன் போயிட்டாங்க, ஹாலிவுட் போயிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அது காப்பிரைட்டை கிளைம் பண்ணி அடிச்சாங்கன்னா நம்மளால காசு கொடுக்க முடியாது. ஜெனியூனாக இருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்காத மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹாலிவுட் அது இதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட ஐடியா இல்லாமல் தான் நம்ம எடுத்திருப்போம். அது ஒரு லாஜிக் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவ்வளோ தேவையில்ல, ரொம்ப தகட்டுற அளவுக்கு கொடுக்க கூடாதுல்ல. அது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஆதிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2-3 டவுன்ஃபால்க்கு அப்புறம் மார்க் ஆண்டனி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து மார்க் ஆண்டனியுமே எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இந்த இன்ட்ரோ பிளாக்லாம் வரும்போது ரொம்ப பீக்காக போயிடும். சரி வேற லெவலு அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த படத்தையும் அப்படிதான். நான் வந்து ரொம்ப ஹைப்பாக கூடாது அப்படின்னு ட்ரைலர் பார்க்கல, பாட்டு எதுவும் கேட்கல, அப்படியே ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ரொம்ப பிளைண்டாக தான் போய் உள்ள உட்காந்தேன்னா பார்த்தா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. குட்டுனா என்ன சொல்றது, ட்ரீட்டாக எனக்கு வந்து பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இருக்கு, அப்படியே ஃபுல் நெகட்டிவ்லாம் இல்லை. அஜித் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவன் வந்து கோட்டுக்கு அஜித் தான் அப்படின்ற மாதிரி எல்லா சீனும் ஆளு சூப்பராக இருக்கான். அந்த மோதிரம் போட்டுட்டு, செயின் போட்டுட்டு, கடுக்கம் போட்டுட்டு, ஒவ்வொரு ஃப்ரேமும் தலை சூப்பராக இருந்தாப்புல. எனக்கு வந்து இந்த துணிவு விவேகம் அதெல்லாம் பிடிக்காது. என்ன அப்படி இப்படின்னு மட்டியாக காமிக்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்தது தீனா, மங்காத்தா, எனக்கு அது ரொம்ப வில்லாலமா ஹெலிகாப்டர் பின்னாடி நிற்கும், தலைவர் அப்படி நடந்து வருவாப்புல சீனாக இருக்கும். அந்த மாதிரி சீன் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஏன்னா இதில் வந்து கதை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். ஏன்னா ஸ்பெயின் காட்டுறாங்க, அது இதுன்னு ரொம்ப ஹெவியாக பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஏன் அப்படின்றதான் எனக்கு இன்னொரு கேள்வி. அப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரால் அந்த மீட்ரு அப்படி கரெக்டாக தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் நீங்கள் வந்து இந்த ரோலில் வந்து வேற யாராவது போட்டிருந்தீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஜே சூர்யா வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸ் வந்து பிளேம் பண்ணல, அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே ஸ்ட்ராங்காக இல்லை, வெயிட்டே இல்லை. இதே எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தலைவன் வந்து கொஞ்சம் பட்டை கிளப்பி விட்டுருப்பான். அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா மார்க் ஆண்டனியில் வந்து எஸ்ஜே சூர்யாவில் தான் ஓடிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கதை நல்லா இருக்கும், எல்லாமே சட்டிலாக இருக்கும். ஆனால் எஸ்ஜே தான் வெயிட் அதில். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி சொன்னால் ஒர்க் ஆகும்னா அது எஸ்ஜே சூர்யாவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு யாருக்கும் அப்படி ஒர்க் ஆகாது. நான் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் யாரும் பார்த்ததில்லை. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவோட பிஹேவியர் வந்து எல்லா படத்துலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே அது சலிப்பு தட்டாது, ஒர்க் ஆகும். ஸோ அது ஒன்று சொல்லணும். வேற பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், ரெஃபரன்ஸ் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, வேற என்ன சொல்லலாம், அவ்வளோதானா? எஸ்கே உனக்கு அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க படத்தில். லவ் சீன்லாம் வைக்கல. ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அதுதான். படத்தில் வந்து படமே கொஞ்சம் எரிச்சலாக போயிட்டு இருந்துச்சு. லவ் சீன்லாம் வச்சுருந்தாங்கன்னா டூயட் இல்லை, சாங் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நிறைய சீன் வந்து ஷவுட் அவுட் பண்ணி ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் கதை இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் ஒர்க் ஆகும், பசங்க நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு ஜென்ரலாக வந்து உள்ள வந்து பார்க்குறவனுக்கு வந்து என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. அப்புறம்
நல்லா இருந்தது, ஓகே. ஆனால் எப்படி சொல்கிறது, நான் மார்க்காண்டியை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவ்வளோதானே தவிர ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது. என்ன நான் குட் பேட் டைட்டில் சொல்கிறேன் நினச்சியா? ஓகே, பார்க்கணும்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்கானுங்க, வெயிட் பண்ணியும் பாருங்கள். உங்கள் சௌகரியம். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, கமெண்ட் போடுங்க. நல்லா இல்லைண்ணா நான் ஒன்றும் ஓடு அணில் கிடையாது, ஓடும் கிடையாது. ஐ எம் நியூட்ரல் ஃபேன். ஆமாம், சரி போதும், கட் பண்ணி. அணில் இல்லைடா நான்